அது சயின்ஸ் சொல்லி கொடுங்க. அது ஆன்டிபயோட்டிக்னு சொல்லி கொடுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி உனக்கு கிட்னி ஸ்டோனு, லிவர் பாதிப்பு, மஞ்சள் கலர் வரதுக்காக வேணா யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அது நம்ம உடம்புல ஒரு யூஸும் இல்ல. சப்ளிமெண்டாவும் சாப்பிடுறாங்களாம் சில பேரு. பாக்டீரியா தான் இருக்கு, உங்களுக்கு வயித்தால போறது கூட வாய்ப்பு இருக்கு. சொன்னா ஓகே நம்மள ஆன்டி நாங்க சொல்றோம் நம்ப வேணாம். தயவு செஞ்சு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கமெண்ட்ல வந்துட்டு இங்க பாத்தியா போட்டிருக்காங்க, உள்ள போய் படிங்க. தொலைஞ்சு போன ஒரு குழந்தைக்கு அம்மா பேரு அப்பா பேரு தான் வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நம்ம வரலாற நாம தெரிஞ்சு வச்சுக்கிறது. நம்ம வரலாற மறந்ததுனாலதான் நம்மளோட அறிவியலையும் மறந்துட்டோம். நம்மளோட வீரமும் பெருமையும் நமக்கு தெரியக்கூடாதுன்னு நம்மள ஆண்ட ஒவ்வொருத்தரும் அதை திட்டம் போட்டு மறைச்சிட்டாங்க. மஞ்சள உடம்புல பூசிக்கிறதும் தண்ணியில கலந்து தெளிக்கிறதும் சாமின்னு சொல்லி கொடுக்காதீங்க, அது சயின்ஸ் சொல்லி கொடுங்க. அது ஆன்டிபயோட்டிக்னு சொல்லி கொடுங்க. அதை பண்ணாததுனாலதான் மஞ்சளை விளையாத நாட்டுக்காரன் அதை கண்டுபிடிச்சு நீங்க அதுக்கு பேட்டன் ரைட்ஸ் வாங்கிட்டான். வீட்டுக்குள்ள கிரிமலே வராம இருக்கணுங்கிறதுக்காக வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போறோங்கிறத சொல்லி கொடுங்க. அப்படி சொல்லி கொடுக்காம போனதால இப்ப கோலத்தை டைல்ஸ்ல ஸ்டிக்கரா ஒட்டிக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு வெளியில வேப்ப மரம். சரி, இப்ப வந்து மஞ்சளுக்கு ஒருத்தர் பேட்டன்ட் வாங்கிட்டாங்கிறதுக்காக அது வந்து மெடிசனல் வேல்யூ வராது. நீ அவங்களோட பேட்டன்ட் வாங்கலாம், சரியா? அப்புறம் வந்து அதுல இந்த ஏதோ கோர்ஸ்ல படிச்சு அவங்க கூட சொன்னாங்களே குர்குமின், அதை பத்தி மஞ்சள் டர்மரிக்ல வந்து குர்குமின் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு காம்பனன்ட் இருக்கு. அந்த குர்குமின் தான் இந்த மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்கு, அப்புறம் ஆன்டிபயோட்டிக் இருக்கு, அப்புறம் இந்த மாதிரி ஆன்டி அலர்ஜிக், அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்லுவாங்க அதுக்கு தன்மை, அந்த மாதிரியான ஒரு தன்மை அந்த காம்பனன்ட்டுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. லைக் டர்மரிக்னா ஃபுல் டர்மரிக் கண்டிப்பா இல்ல, அதுல ஒரு காம்பனன்ட் தான். ஓகே, ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அட் சம் பாயிண்ட் அது பெயின் கில்லர் லெவலுக்கு கூட வந்து இருக்கு. பட் நம்ம என்ன ஒரு அரை ஸ்பூன் போட்டுப்போமா, அதுல வந்துட்டு குர்குமினோட லெவல்ஸ் இன்னும் ரொம்ப மில்லிகிராம்ல இருக்கும். அது நம்ம உடம்புல ஒரு யூஸும் இல்ல. மஞ்சள் பொடி வந்துட்டு இந்த கேசரி பொடி, இந்த ரெட் பொடி எல்லாம் போடுவாங்க தெரியுமா, பக்கோடா போடும்போது, அந்த மாதிரி மஞ்சள் கலர் வரத்துக்காக வேணா யூஸ் பண்ணிக்கலாமே தவிர உனக்கு குர்குமினோட எஃபெக்ட் உனக்கு வேணும்னா நீ வந்துட்டு இவ்வளவு அள்ளி போடணும். அவ்வளவு அள்ளி போட்டேன்னா இன்னொரு சைடு எஃபெக்ட் ஒன்று இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி உனக்கு கிட்னி ஸ்டோனு, லிவர் பாதிப்பு எல்லாமே கூட சேர்ந்து வரும். இதுல நீங்க கவுண்டர் ஓகே, நீங்க வந்து நம்பல அப்படின்னா உடனே கூகுள் பண்ணி பார்க்க போறீங்க. நாங்க சொல்றத கரெக்டா 1008 ரிசர்ச் பேப்பர் வரும், அப்சர்வ் கண்டிப்பா வரும். மஞ்சள்ல வந்து அது இருக்கு இது இருக்குன்னு. தயவு செஞ்சு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கமெண்ட்ல வந்துட்டு இங்க பாத்தியா போட்டிருக்காங்க, உள்ள போய் படிங்க. அவ என்ன சொல்லியிருக்கான், யார் சொல்லியிருக்கா, எந்த ரிசர்ச் ஆர்டிகல்ல அது பப்ளிஷ் ஆயிருக்கு, அதோட இம்பாக்ட் ஃபேக்டர் என்ன, அந்த ரிசர்ச்சை பத்தி சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா யார் வேணாலும் ஒரு பப்ளிஷ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு 10 பேஷண்ட்டுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. சும்மா ஒரு மைக்ரோபயாலஜி ஸ்டடி பண்ணி மைஸ்லயே ஸ்டடி பண்ணலாம், பண்ணி பேப்பர் பப்ளிஷ் பண்ணலாம். பட் அதோட கிளினிக்கல் இம்பாக்ட் என்ன, டைரக்டா அது யூஸ் பண்ணும்போது நம்ம பாடியில அது என்னென்னலாம் வருது, அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போதுதான் வந்து என்ன சொல்றேன், அவ்வளவு பெரிய எஃபெக்ட். கூகுள்ல சர்ச் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்கு அப்படின்னு தான் வருது. அது எந்த லெவல், அத போய் ஃபுல்லா படிச்சோம்னா, நான் நிறைய படிச்சேன். அதுல எல்லாத்துலயுமே வந்துட்டு என்ன போட்டிருக்குன்னா, இருக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்கு, ஆனா அதுக்கு நம்ம இவ்வளவு சாப்பிடணும், சோ லிவர் இல்ல கிட்னி பாதிப்பு ஆகும், அது ஓகே. சப்ளிமெண்டாவும் சாப்பிடுறாங்களாம் சில பேர். டர்மரிக் சப்ளிமெண்ட் வாங்கி சாப்பிடுறாங்க, குர்குமின் சப்ளிமெண்ட் வாங்கி சாப்பிடுறாங்களாம். அவங்களுக்கு எல்லாருக்குமே சைடு எஃபெக்ட் தான் வருதான். சொன்னா ஓகே நம்மள ஆன்டி இல்ல சரி ஓகே பரவாயில்ல, நம்ம படிச்சது சொல்றோம்ப்பா, நம்ம அவ்வளவுதான். இப்ப எதையும் வந்துட்டு இப்போ நாங்க சொல்றோம் நம்ப வேணாம், அது ஒண்ணு இருக்குல்ல. நாங்க அறிவுக்கு எது சரின்னு படுதோ அந்த அளவுக்கு இல்லடா. நான் என்ன சொல்றேன், ஒரு சயின்ஸ் இன்ஃபர்மேஷன்னா அதுல அதை எப்படி நம்பணும், அது என்ன நம்பணும், எதை நம்பணும் அப்படின்றதெல்லாம் நிறைய இருக்கு. மஞ்சள் வந்து பெருசா யூஸ் இல்ல, அவ்வளவுதான். ஏன்னா இத்தனை வருஷமா வந்து மஞ்சள் வச்சு அப்ப பிளேக்கு தடுத்துருக்க வேண்டியதானே. எப்படி எதுக்கு ஊற விட்டு ஓடி போனாங்க, கொரோனா அப்ப மஞ்சள் தடவி இருக்கலாமே, எதுக்கு வந்து கையை சோப் போட்டு கழுவிட்டு இருந்தீங்க, வாஷ் பண்ணிட்டு இருந்தீங்க, சானிடைசர் யூஸ் பண்ணோம். அதே மாதிரிதான் அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி பிளேக் வரும்போது ஊற விட்டு சட்டி தூக்கிட்டு ஓடணுமே தமிழர்கள் எல்லாம், எதுக்கு அப்பவே மஞ்சள் யூஸ் பண்ணிருக்கலாமே. அம்மா வந்துச்சுன்னா மஞ்சள் எதுக்கு போடுவாங்கன்னா, மேபி அந்த ஊண்டு ஓப்பனா இருந்துச்சுன்னா அதை வச்சு அடைக்கிறதுக்கு அதான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்குமே தவிர அதனால பாக்டீரியா எல்லாம் எதுவும் ஆகாது. இப்பதான் நம்ம மாடர்ன் சயின்ஸ் எல்லாமே அட்வான்ஸ் ஆகி இன்னும் அவ்வளவு நல்ல ஆல்டர்னேட்டிவ்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இன்னமும் எதுக்கு இன்னொன்னு சொன்னாரு, சாணி தெளிக்கிறது, மஞ்சள்லயாவது கொஞ்சமாவது இருக்கு ப்ரோ. சாணில எல்லாம் வந்து
சுத்த வேஸ்ட். அதுல பாக்டீரியா தான் இருக்கு. உங்களுக்கு வயித்தால போறது கூட வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் மிதிச்சிட்டு வாய்க்குள்ள போய் மூக்குள்ள போச்சுன்னா இத்தனை வருஷமா அது நடக்கலையே அப்படின்னு நடந்திருக்கும். ஆனா அதனாலதான் வந்துச்சுன்னே தெரிஞ்சிருக்காது. எப்பவுமே அஃபெக்ட் ஆகாது. அதுவும் ஒண்ணு இருக்குல்ல, நீங்க வந்து 10 டெய்லியும் போடுறீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் உங்க மூக்குள்ளேயே போகும்போது, இல்ல அன்பார்ச்சுனேட்லி அந்த டைம்ல அந்த மாட்டுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கும் போதோ அதை நம்ம மிதிச்சு இல்ல நம்ம பிளட் கூட கலந்துச்சுனாலோ அது இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு மாட்டு சாணி அதெல்லாம் வந்து லைக் மெடிசன் சொல்லாதீங்க. நீங்க அதெல்லாம் ரிலீஜன் கூட சொல்லிட்டு போயிருங்க, தப்பு இல்லை எனக்கு. நீங்க மஞ்சள் வந்து சாமி சும்மா பண்றோன்னு கூட சொல்லிட்டு போங்க. ஏன்னா அப்பதான் சின்ன பசங்களை நம்புவாங்க. இந்த காலத்து பசங்களை படிச்சிருக்காங்கல்ல, சயின்ஸ் சொன்னாதான் நம்புவாங்க. எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கறாங்க. நீ சயின்ஸ் இது வந்து அந்த பாக்டீரியா இந்த பாக்டீரியா கொல்லுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆன்டி பாக்டீரியல் ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை அங்க போட்டீங்கன்னா வந்து நம்பிடுவானுன்னு நினைச்சிடாதீங்க. நிறைய பேர் நம்பிட்டாங்க. நாங்க நம்ப மாட்டோம். ஏமா படிச்சு பாருங்க, உங்களுக்கே உண்மை என்னன்னு புரியும். ஓகே, இதோட 7ஆம் அறிவு சாப்டர் நம்ம முடிக்கிறோம். வேற ஒரு எபிசோட்ல இன்னும் இதோட கன்க்ளூஷன் மாதிரி தான். கரெக்ட். இதுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, முன்னோர்கள் வந்து முட்டாள்கள் இல்லை. அதுதான் வந்து அடுத்த எபிசோடோட டாபிக். நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம். கேட்ச் யூ நெக்ஸ்ட் ஒன். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ, அடிக்கடா அவனை.